இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். என்ன இது பர்பிள் கலர்ல ஒரு கேபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த கேபேஜ் வந்து சாலட் பண்ணுவாங்க. இது ஃப்ரையும் பண்ணலாம். செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும். நார்மல் கேபேஜ விட இந்த கேபேஜ்ல ଆଜି ମୁଁ ନା ପର୍ପଲ୍ କଲର୍ କ୍ୟାପେଜ୍‌ରେ ଗୋଟେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ନର୍ମାଲ ହ୍ୱାଇଟ୍ କଲର୍ କ୍ୟାପେଜ୍ କମ୍ପେୟାର କରିବା ଟାଇମ୍‌ରେ ଏ କ୍ୟାପେଜ୍‌ରେ ଭଲ விட்டமின்ஸ் பெஸ்ஸி வச்சு பிள்ளைமானுக்கு போய் பெஸ்ஸி போலும். இது குழந்தைங்களுக்காக குடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஒரே மாரி கேபேஜ் வந்து சாப்பிடும் பசங்களுக்கு நெறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி ஒரு பர்பிள் என் பொண்ணுக்கு வந்து பிங்க் கலர்ல கோஸ் வேணும் அப்படின்னு சொன்னா. அது பிங்க் கலர்ல இல்ல பர்பிள் கலர்ல நம்ம கோஸ் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணேன் நானு। ମୁଁ ଝିଅକୁ ସେ ପିଙ୍କ କଲରର କ୍ୟାପେଜ ଦରକାର କହୁଛନ୍ତି। ସେଇଟା ପାଇଁ ଠିକ ଅଛି ମୁଁ ପର୍ପଲ କଲରର କ୍ୟାପେଜ କରିବା କହିକି ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ବେଶୀ ପତଲା ପତଲା ଟାଇପର। ଏ ଭିଡିଓ ନା ମୁଁ କଟ୍ କରିବା ଟାଇମରେ ମୋର ଝିଅ ନା ବସିକି କେମିତି କଟ୍ କରୁଛି ଦେଖୁଛି ସେ ଭିଡିଓ ଉଠୁଛି। ସେଇଟା ପାଇଁ ଟିକେ କରେକ୍ଟ ପରଫେକ୍ଟଲି ବି ଆସୁନି फिर भी ସେ ଟ୍ରାଏ କରିକି கரெக்டா விட்டுச்சு। கேபேஜ் வந்து இது வெட்டியாச்சு பர்பிள் கலர் நல்லா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டோம்னாவே ஒரு கலர் வந்து ப்ளூ கலர்ல போயிடும் தண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு வந்து நிறைய போட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும்। ଟିକେ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ଟିକେ ବେରି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଭିତରେ ମୁଗ ଡାଲି ନା ସ୍କିନ୍ କାଢିକି ଅଛି ନା ସେଇଟା ଟିକେ ବେଶୀ ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସେଇଟା ପକେଇକି ଭଲ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଗୋଟେ ବଡ ପିଆଜ ଆଉ କଞ୍ଚା ଲଙ୍କା ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଗୋଟେ ପକେଇକି ଟିକେ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு பாசி பருப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்செல்லாம் போட வேணாம் அப்படியே பச்சையாவே போட்டு எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணிட்டோம்னாவே ரொம்ப நல்லா இருக்கும்। வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமா பூண்டு இடிச்சு போடலாம்। நான் இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன்। இது கலர் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ஆனா செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்குது। நார்மல் சாலட் பண்ணாதவங்க கூட சாலட் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இந்த காலிஃப்ளவரை வந்து பண்ணி கோஸ் வந்து நம்ம பண்ணி சாப்பிடலாம்। ஸோ செம்ம சூப்பரா இருக்கு கலர் வேற பசங்க ஒரு வெரைட்டி கொடுக்கும்போது கண்டிப்பா பசங்க ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க। ଆମ ପିଲାମାନଙ୍କର ସବୁବେଳେ ଟିକେ ଭେରାଇଟି ଦେବ ତ ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ। ସେ ବଢିଆ ରହିବ ମୁଗ ଡାଲି ନା ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମରେ କ୍ରିସ୍ପି ବି ରହିବ। ଏଇଟା ତେଲ ପାଣି ପକେଇକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ନର୍ମାଲ ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସେ କ୍ୟାପେଜ ନା ବନ୍ଧାକୋବି ନା ଏ ପର୍ପଲ କଲର ମୁଁ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି ସେଇଟା ଭଲ ଧୋଇକି ଡ୍ରାଇ ହୋଇକି ତାପରେ ତେଲରେ ପକେଇକି ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆମ ପାଣି ଟିକେ ପକେଇକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ସେ ଟାଇମରେ ସେ ମୁଗ ଡାଲି ନା ଟିକେ ପାଣିଆ ଟାଇପର ହେଇଯିବ କ୍ରିସ୍ପିନେସ୍ ରହିବ ନାହିଁ। ଏବେ ଆମ ଖାଲି ବନ୍ଧାକୋବି କି ଧୋଇକି ପକେଇ ଦଉଛୁ ନା ସେଇଟା ପାଇଁ ମୁଗ ଡାଲିର କ୍ରିସ୍பிନେஸ் ସେମିତି ରହିବ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ରହିବ। நம்ம தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு போடுறதால கோஸ் வந்து நம்ம போட்டிருக்க அந்த பாசி பருப்பு வந்து கிறிஸ்பியாவே இருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சம் முறுக்குன்னு அப்படி இருக்கும்। ஏன்னா தண்ணி எதுவும் ஊத்தி வேக வைக்காம இருக்கிறதால அந்த கிறிஸ்பினஸா இருக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு। நல்லா அது கவர் பண்ணி கூட வேக வைக்க வேணாம் ரொம்ப மெலிசா கட் பண்ணோம்னா நார்மலாவே வெந்துடும்। வேற எந்த மசாலாவும் மஞ்சத்தூள் கூட போட வேணாம் கொஞ்சமா தேங்காய் ஜீரகம் மட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அதை வந்து லாஸ்டா போட போறோம் நம்ம। ଟିକେ ନଡ଼ିଆ ଟିକେ ଜିରା ନା ଲାଷ୍ଟରେ ଟିକେ କର୍କର ଟାଇପର ଟିକେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ଲାଷ୍ଟରେ ପକେଇବା ଟାଇମରେ ନଡ଼ିଆର ଜିରାର ଟେଷ୍ଟ ନା ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ରହିବ। ସେ କେତେ ବି ସିଝିବ ଫିର ବି କଲର ଚେଞ୍ଜ ହବ ନାହିଁ ଏମିତି ଅଛି ବଢିଆ ରହିବ ଟିକେ। ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ ଆମେ ନଡ଼ିଆ ସବୁ ରଖୁଛେ ନା ସେଇଟା ପକେଇକି ମ୍ୟାକ୍ସିମମ୍ 5 ମିନିଟ୍ସରେ ଠିକ ହେଇଯିବ। ପତଲା ପତଲା କାକୁଡି ଦହି ସବୁ ପକେଇକି ये कैपेज पकेकी आम सालाड करबा टाइम रे मुग डाली सब पकेबा टाइम रे भी बढ़िया रहबो एटा। आ सालाड भी करि परिबो एमिति भी आ कटलेट भी करिबो। आम बंदा गोभी की कोन कोन करूचे ना सब ए भीतर करि परिबो टेस्ट आ कंपेयर करबा टाइम रे व्हाइट बंदा गोभी ले एटा टिके बेसी बढ़िया होची टेस्ट भी बढ़िया होची डिफरेंट भी होची पिल्ला मानक भी गोटे कलर वेराइटी रे आम रसोई करि देबो तो ताका भी बेसी इंटरेस्ट खाइबो। இது ரொம்ப சின்ன சின்னதா மெலிசா கட் பண்ணிட்டு இது கூட கேரட் துருவிட்டு குக்கும்பரும் துருவிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு
பசங்களுக்கு சாலடாவும் குடுக்கலாம். இல்ல நம்மளும் வந்து வெயிட் லாஸ் பண்ணோன்றவங்க வந்து அந்த சாலட் சாப்பிட்டா ரொம்ப நல்லாருக்கும். இந்த கேபேஜ் வந்து மார்க்கெட்ல கிடைச்சதுன்னா, நம்ம நார்மல் கேபேஜ்ல கட்லட் பண்றதும் பண்ணலாம். பசங்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் கலர் வெரைட்டியா இருந்தா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாரி ட்ரை பண்ணி குடுக்கும்போது பசங்களுக்கு சாப்பிடவும் நல்லாருக்கும். நான் வந்து லெமன் ரைஸ் பண்ணிட்டு காம்பினேஷன் இத வந்து ஃப்ரை பண்ணி வச்சேன். செம்ம சூப்பரா இருந்தது பசங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. தேங்காய் வந்து இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சுட்டு, தேங்காய், ஜீரகமும் அரைச்சுட்டு, அதில போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாவே போதும். ஏன்னா தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா, அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வரும். அத அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி வந்து இந்த பர்பிள் கலர் கூட வந்துட்டு நீங்க கொத்தமல்லி கிரீன் கலர் போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் பசங்க பார்க்கறதுக்கும். ଆଉ ନଡ଼ିଆ ଟିକେ ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ஒரு 5 ମିନିଟ୍ସରେ ଟିକେ ଟାଇମ୍ ଫ୍ରାଏ କରିକି ବନ୍ଦ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ଟାଇମ୍ ସିଝିବା ପାଇଁ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଗୋଟେ ଗୋଟେ ନଡ଼ିଆ ତେଲର ସ୍ମେଲ୍ ଆସିବ ସେଇଟା ଆଭଏଡ୍ କରିବା ପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। पर्पल कलर रे धनिया पत्र ग्रीन कलर पकेबा टाइम में बढ़िया टेस्ट देखिबा ପାଇଁ ବି ସୁନ୍ଦର ରହିବ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ ଏ ଭିତରେ କଟଲେଟ୍ ବି ଆମେ କରି ପାରିବ ଏଟା ବେସିक हेल्थी केते बेनिफिट्स अछि ऑलरेडी सब यूट्यूब रे डिटेल रे भी अछि ये कैपेज रे कोन कोन बेसी पिल्लमानक बोलो दिनसो अछि सब கொத்தமல்லி போட்டாச்சு இந்த முட்டைகோஸ்ல வந்துட்டு எவ்வளோ குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதை வாங்கினோம் வாங்கிட்டு பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பர்பிள் கலரில் கேபேஜ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்